புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் நீதிக்குழுவில் சேர்க்காமல் வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டமன்றத்தை நோக்கி 3000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம். ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் எதிர்ப்பு. ராகுல் காந்தி படத்தை இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக டிஜிபியிடம் புகார் வழங்கப்பட்டது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோயிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் டேக்வாண்டோ ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் நீதிக்குழுவில் சேர்க்காமல் வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டமன்றத்தை நோக்கி 3000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விரைவில் மக்களவைத் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்த அதிமுகவினர் புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்க்காமலும் மாநிலத்தை ஏமாற்றும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறக்காமல் பொது விநியோக திட்டத்தை அடியேடு நிறுத்தி மக்களை வஞ்சித்தும் லாபத்தில் இயக்கும் மின்துறையை தனியார் மயமாக்கி மின் கட்டண வசூலில் மக்களுக்கு விரோதமாக ப்ரீபெய்டு சிஸ்டம் கொண்டுவரும் மாநில அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில உரிமை மீட்டெடுப்பு போராட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. முன்னதாக ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து சி.வி. சண்முகம் எம்பி, மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கோரிக்கை முழக்கமிட்டபடி சட்டமன்றம் நோக்கி பேரணியாக வந்தவர்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எம்பி சண்முகம், புதுச்சேரியில் பாஜக தலைமையிலான அடிமை ஆட்சியில் மக்கள் செல்லானா துன்பம் அடைந்துள்ளார்கள். இந்த மாநிலத்திற்கு தேவையான அத்தியாவசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கெல்லாம் மத்திய அரசைத்தான் நாட வேண்டியுள்ளது. ஒரு அமைச்சரை முதலமைச்சர் நீக்குகின்றார், அதன் பின் அந்த அமைச்சர் 2 மாதம் பதவியில் நீடிக்கின்றார். இந்த மானங்கட்ட பதவி முதல்வர் ரங்கசாமிக்கு தேவையா என விமர்சனம் செய்த அவர், திட்டங்களை நிறைவேற்ற நிதி ஆதாரம் தேவை. ஆனால் புதுச்சேரிக்கு வரும் நிதி வருவாயை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு பின்னர் அவர்கள் ஏதோ பார்த்து பிச்சையாகத்தான் சொற்கொலையை நிதியை கொடுக்கின்றனர். இந்த நிலை தேவையா, நீடிக்க வேண்டுமா என்றவர், மாநில அந்தஸ்து கொடுத்தால்தான் மாநிலம் ஆட்சி வளர்ச்சி பெறும். புதுச்சேரியை ஆட்சி செய்த காங்கிரஸ், திமுக, பாஜனி, என்ஆர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளது என்று சொல்ல முடியுமா? புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசிடம் சென்று முதல்வர் ரங்கசாமி என்ன கேட்டார்? புதுச்சேரி மக்களை ஏமாற்றுகின்றாரா என்றவர், மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரங்கசாமி முதல்வராக இருக்க மாட்டார், மேயராகத்தான் இருப்பார். அந்த வகையில் கூட்டாட்சி தத்துவத்தை சிந்திக்க பார்க்கின்றது. மத்திய அரசு பாஜகவை கடுமையாக சாடினார். மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத கட்சி அதிமுக, அதை எதிர்த்து தொடர்ந்து போராடும் என்றார். ஓ பன்னீர்செல்வம் கைப்பெருக்கைய டப்பா, அவரது பேச்சுக்கெல்லாம் அதிமுக பதில் செல்லாது என்றவர், புதுச்சேரியில் மக்களவை தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு அபார வெற்றி பெறும் என செய்தியாளரிடம் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம். ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் எதிர்ப்பு. ராகுல் காந்தியின் உருவம் பொறித்த போலி மூட்டையை எரிக்க முயன்ற பாஜகவினருடன் போலீசார் கடுமையான தள்ளுமுள்ளு. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில பாஜக ஓபிஎஸ்சி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஓபிசி அணி மாநில தலைவர் நடராஜன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த பாஜகவினர் மறைத்து வைத்திருந்த ராகுல் காந்தியின் பெயருடன் உருவம் பொறிக்கப்பட்ட பொய் மூட்டையை எரிக்க முயன்றனர். அப்போது போலீசார் அதை பறிமுதல் செய்தனர். இதனால் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து ஓபிசி அணி தலைவர் நடராஜன் கூறும்போது, பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். ராகுல் காந்தி படத்தை இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக டிஜிபியிடம் புகார் வழங்கப்பட்டது. பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக
காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டித்து பாஜக சார்பாக இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் ராகுல் காந்தி புகைப்படத்தை காலால் மிதித்தும் கிழித்தும் எரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உருவ பொம்மையும் எரிக்க முயன்றனர். இதனையடுத்து ராகுல் காந்தி இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி கடற்கரை அருகே உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை தலைவர் சீனிவாசிடம் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், மாநில நிர்வாகிகள் பலர் சென்று ராகுல் காந்தி இழிவுபடுத்தி வரும் இது வழக்கு பதிவு வேண்டும், இல்லை என்றால் வடிவ திங்கள்கிழமை வரும் மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என அவர்கள் கூறினர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோயில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டத்தில் எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக 300 சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னுள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் AVMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கருணாகரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயண பிரபு ஆறுமுகம், மணிகண்டன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், இன்ஜினியர் சிவகுமார், காளி உபயோகஸ்தர் பெரம்பை பாஸ்கர், கீழ் குத்தப்பாக்கம் ஐயப்பன், கேட்ரிங் சோரப்பட்டு ரவி, ஓமிப்பூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் தேக்வாண்டோ ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக பாண்டிச்சேரி மண்டல அளவிலான தேக்வாண்டோ போட்டிகள் ஜனவரி மாதம் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் லாஸ்பேட்டை மல்டிபர்பஸ் ஹாலில் 100க்கும் மேற்பட்ட எடைப்பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 18 கிளப் மற்றும் பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் முத்தியால்பேட்டையில் இயங்கும் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 36 தங்கம், 56 வெள்ளி, 82 வெண்கலம் என்ற மொத்தம் 174 பதக்கங்களை பெற்று பள்ளிகளுக்கு இடையேயான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் பள்ளி முதல்வர் மாரிமுத்து அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உடன் துணை முதல்வர் செந்தில்ராஜ், தேக்வாண்டோ NIS பயிற்சியாளர் பகவத் சிங் உடன் இருந்தனர். ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் நீதிக்குழுவில் சேர்க்காமல் வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநில உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டமன்றத்தை நோக்கி 3000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம். ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் பாஜகவினர் எதிர்ப்பு. ராகுல் காந்தி படத்தை இழிவுபடுத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக DGPயிடம் புகார் வழங்கப்பட்டது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் தேக்வாண்டோ ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர்.